வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் செட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னத்துக்காக யூஸ் ஆகுது அப்படின்ற பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுற ஒரு நபராக இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வீடியோ பார்க்குற மூலமாக உங்களுக்கு அந்த ஆப்ஷன் என்னத்துக்காக யூஸ் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரை பாருங்கள். வாங்க நம்ம வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுவோம். ஃபேஸ்புக்கில் இம்பார்ட்டன்ட் செட்டிங் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா 3 கோடு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங் ஃபெவல்ஸ் அப்படின்றீங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4வது ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா செட்டிங்ன்றிருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது, நிறைய ஆப்ஷன் கிடைக்கும். பட் நம்ம எந்த ஆப்ஷனை பார்க்க போகிறோம்னு சொன்னால் நம்ம இதில் அதாவது செக்யூரிட்டி அண்ட் லாக்கிங் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கிடைக்கும். அதில் நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷனே பார்க்க போகிறோம். செக்கிங் யூஆர் இம்பார்ட்டன்ட் செக்யூரிட்டி செட்டிங் அப்படின்னு பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது உங்களுக்காக தான் நான் இதெல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் நீங்கள் இது தான் நீங்கள் கட்டாயம் செய்யணும். என்னத்துக்காக இது செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அதாவது நம்மளோட ஃபேஸ்புக்கை யாராவது ஹேக் பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்களால ஹேக் பண்ண மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா சொன்னால் நம்மளோட எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சாலும் கூட அவங்க லாகிங் பண்ணணும்னு நினச்சா கூட லாகிங் ஆகாது. ஓகேங்களா. அதுக்கு நம்மளோட அனுமதி இல்லாமல் அவங்க லாகிங் பண்ண முடியாது. அதனால் நம்ம இந்த விஷயங்களை நம்ம கரெக்டாக செஞ்சு வைக்கணும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் இது யூஸ் ஆகுது. நம்ம இப்போ எப்படி செய்கிறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஆஃப் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதில் லாகிங் அலர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் ஆஃபில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் இதை ஆஃபில் நீங்கள் வைக்க வேணாம். ஏன்னு சொன்னால் இது நீங்கள் எல்லாமே ஆன் பண்ணி வைக்கணும். நான் இது உங்களுக்காக தான் நான் ஆஃபில் வச்சேன். ஸோ நம்ம இதை ஆன் பண்ணுவோம். ஓகேங்களா. இதில் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பர்மிஷன் கேட்கும். அதாவது என்ன மேலே எனக்கு எல்லாமே அதாவது பார்த்தீங்கன்னா சொன்னால் எனக்கு லாகிங் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி காட்டுது. அப்படி இல்லாமல் எனக்கு லாகிங் காட்டாது, அதாவது நோட்டிஃபிகேஷன் தான் காட்டாது. வைக்கலாம். ஸோ நம்ம இதெல்லாம் கொடுக்குறதால நமக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், நான் இமெயில் கொடுத்து வச்சுக்கேன். ஸோ அந்த மேல் என்னத்துக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், யாராவது நம்மளோட இமெயில் பாஸ்வேர்ட் தெரிஞ்சால் கூட அவங்க லாகிங் பண்ணும்போது இந்த இமெயிலுக்கு நமக்கு ஒரு அதாவது 4 OTP நம்பர் வரும். ஸோ அந்த நம்பரை வச்சு தான் அவங்களால என்டர் பண்ணி அவங்களால யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்மளோட அனுமதி இல்லாமல் அவங்களால யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்கிறதுக்காக தான் இது பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும். இது உங்களுக்கு நான் எல்லாமே ஆன் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு டிக் மார்க் வந்து. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஆர் பாஸ்போர்ட் இஸ் ஓகே அப்படின்ட்டு கேட்குது. அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்போர்ட் கரெக்டாக இருக்கா, எல்லாம் செக்யூரிட்டாக இருக்கா அப்படின்ட்டு கேட்குது. ஸோ நம்ம அதை செட் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் நமக்கு டவுட் இருந்தால், நம்மளோட பாஸ்போர்ட் கொடுத்த பாஸ்போர்ட்டு டவுட் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். ஓகேங்களா. ஸோ அதை விட்டுட்டு கீழே இருக்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செட் பண்ண செட்டிங் வைக்கலாம். அந்த செட்டிங் நம்ம எல்லாமே ஓகே, எல்லாமே ஆன்லைன் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே நமக்கு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் கிடச்சிடும். ஓகேங்களா. ஸோ 3வது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் நமக்கு ஒரு முக்கியமான ஆப்ஷன். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண உடனே இது என்னத்துக்கு அப்படின்னு வச்சுன்னா மொபைலுக்கு உங்களுக்கு அதாவது உங்களுக்கு அலர்ட் கிடைக்கணுமா அப்படின்னு கேட்குது. அதாவது நீங்கள் லாகின் பண்ணும்போதோ இல்லை நீங்கள் லாகின் பண்ணாலோ இல்லை வேறு நபர் லாகின் பண்ணாலும் அதுக்கு அலர்ட் கிடைக்கணுமா அப்படின்னு கேட்குது. ஸோ அதுக்கும் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டர் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இதில் கீழே இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கீ அப்படின்றைக்கும் அதை நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மெசேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதை நீங்கள் கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் என் மொபைல் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லாமல் எனக்கு வேறு மொபைல் நம்பர் நான் கொடுக்கணும்னு சொன்னால் நான் கொடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆட் மொபைல் நம்பர் அப்படின்றது அதை மொபைல் நம்பரை தான் நான் கிளிக் பண்ணணும்னு சொன்னால் எனக்கு இப்படி கண்டினியூ கேட்கும். அதை நான் கொடுத்து வேறு நம்பர் நான் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு இதே நம்பரில் நான் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த நம்பருக்கே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்த கையோட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு 6 நம்பர் உங்களுக்கு வரும். ஓகேங்களா. ஸோ 6 கோட் நம்பர் வரும். அந்த 6 நம்பரை இதில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா 3429 கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 3429 கரெக்ட். ஓகே. ஸோ நான் இப்போ இதான் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு பிறகு நான் இப்போ என்ன பண்ணுச்சுன்னா கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ இந்த மாதிரி பாஸ்வேர்ட் கேட்கும். நான் பாஸ்வேர்டையும் நான் இதில் என்டர் பண்ணணும். ஓகேங்களா. பாஸ்வேர்ட் நான் என்டர் பண்ணுறேன். ஓகே. நான் பாஸ்போர்ட் கொடுத்தா நான் இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஓகே, இதெல்லாமே எனக்கு டன் கேட்குது. டன் நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா. ஓகே. கொடுத்ததுக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அதுக்கும் டிக் மார்க் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே நான் ஒரே இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பாதுகாப்பாக நான் செக்யூரிட்டாக வச்சுக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் செக்யூரிட்டாக வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் இந்த செட்டிங்கெலாம் நீங்கள் செட் பண்ணி வச்சா மட்டும் உங்களுக்கு எல்லாமே செக்யூரிட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு வீடியோவாக இருந்தால் நிச்சயமாக மற்ற நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் ஃபேஸ்புக்கை நீங்கள் செக்யூரிட்டாக வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே, பை, see you.